Welcome to our channel. Today we will learn 9th standard English Unit 3 poem on killing a tree. இந்த poemல இருக்கக்கூடிய book back answer ஃபுல்லாவே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க பாருங்க நமக்கு யூனிட் 3ல poem வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க on killing a tree. இந்த poemோட ஆதர் யாரு அப்படினா கிவ் பட்டேல். யாரு? கிவ் பட்டேல் தான் இந்த poemோட ஆதர். இதுல பாருங்க நமக்கு வார்ம் அப் பகுதியில 4 क्वेश्चन வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க வாட் இஸ் எ ட்ரீ? ட்ரீ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் பாருங்க why trees are important for our survival? அதாவது நம்ம வந்து ட்ரீஸ் வந்து நம்மளுக்கு வந்து உயிர் வாழ்வதற்கு ஏன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஏன் முக்கியமானது அப்படிங்கிறது தான். ஹவு லாங் தேர்டுன்னு பாருங்கள். ஹவு லாங் டஸ் இட் டேக் எ ட்ரீ டு க்ரோ டு இட்ஸ் ஃபுல் சைஸ்? அதாவது ஒரு ட்ரீ வந்து அதோட ஃபுல் சைஸ் முழு உயரத்தை அடையிறதுக்கு எவ்வளவு க்ரோ ஆகிறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது தான். அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஹவு மச் டைம் டஸ் இட் டேக் டு கட் டவுன் எ ட்ரீ? அதாவது ஒரு ட்ரீயை நம்ம வந்து கட் பண்ணுறோன்னா எவ்வளவு நேரம் வந்து அது எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான். இந்த 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து வாட் இஸ் எ ட்ரீ? இதுக்கு எப்படி ஆன்சர் ரைட் பண்ணலாம்? எ ட்ரீ இஸ் எ டால் பிளான்ட். ட்ரீ எப்படி இருக்கும்? ஒரு டால் பிளான்ட், குட்டை நடுமரம். மரம் அப்படிங்கிறது ஒரு டால் பிளான்ட்டாகவும் இருக்கும், உயரமாக இருக்கும். வித் எ ட்ரங்க். அதில் என்ன இருக்கும்? ட்ரங்க் இருக்கும் அண்ட் பிரான்ச்சஸ் மேட் ஆஃப் வுட்டு. ஓகேவா? இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். செகண்ட் பாருங்கள். ஒய் ட்ரீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் சர்வைவல்? இதுக்கு ஆன்சர் வந்து 2 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். ட்ரீஸ் ஆர் விட்டால் அஸ் த கிவர்ஸ் ஆக்சிஜன். நம்மளுக்கு ஆக்சிஜன் கொடுக்குதா இல்லையா ட்ரீஸ் வந்து? ஓகே. அப்புறம் ஸ்டோர் கார்பன் அண்ட் ஸ்டெபிலைசஸ் த சாயில். நெக்ஸ்ட் தே ஆல்சோ ப்ரொவைட் அஸ் வித் த மெட்டீரியல்ஸ் ஃபார் டூல்ஸ் அண்ட் ஷெல்டர். நெக்ஸ்ட் பாருங்கள். ஹவு லாங் டஸ் இட் டேக் எ ட்ரீ டு க்ரோ டு இட்ஸ் ஃபுல் சைஸ்? இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா எ ட்ரீ reaches its full size on the day it dies. A white oak tree can reach its full size after 3 centuries. An apple tree takes from 6 to 10 years ஆகும் ஆப்பிள் ட்ரீ. ஓகேவா? நெக்ஸ்ட் how much time does it take to cut down a tree within 30 minutes? ஆன்சர் வந்து within 30 minutes we can cut a normal tree with the use of modern axes. இந்த 2 lines ரைட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள். இப்போ வார்ம் அப் பகுதிக்கு ஆன்சர் பார்த்தாச்சு. இப்போ கீழே வந்து நம்மளுக்கு வந்து போயம் கொடுத்துருக்காங்க. இந்த போயம் நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அப்படியே 1 by 1 ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம புக் பேக் ஆன்சர் ரைட் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஆதர் பற்றி கொடுத்துருக்காங்க. டாக்டர் கிவ் பட்டேல் பற்றி இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து க்ளாசரி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸில் க்ளாசரி பார்த்துக்குங்க. ஜெப், க்ரஸ்ட், லெப்ரஸ், ஹைட், நேச்சர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு மெமரைஸ் த ஃபஸ்ட் 2 ஸ்டான்சஸ் ஆஃப் த போயம். போயமோட ஃபஸ்ட்டு 2 ஸ்டான்சஸ் தான் மெமரைஸ் போயம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மெமரி பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரீட் த ஃபாலோவிங் லைன்ஸ் ஃப்ரம் த போயம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் இன் எ சென்டென்ஸ் ஆர் டூ. இங்கே வந்து உங்களுக்கு வந்து லைன்ஸ், போயமோட லைன்ஸ் கொடுத்து கீழே வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் ரைட் பண்ணணும். பார்க்கலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் எ ட்ரீ, நாட் எ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப் வில் டூ இட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த 4 லைன்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கேன் எ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப் கில் எ ட்ரீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆன்சர் இங்கே இருக்க பாருங்கள். நோ, எ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப் கேன் நாட் கில் எ ட்ரீ. ஓகேவா? இது ஆன்சரை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். why does it take much time to kill a tree? Answer, it takes much time to kill a tree because it takes many years for a tree to grow and rise out of the earth. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் நம்மளுக்கு என்ன லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. it has grown slowly consuming the earth, rising out of it, feeding upon its crust, absorbing 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கீழே வந்து அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹவு ஹேஸ் த ட்ரீ க்ரோன் இருக்குது. இதுக்கு ஆன்சர் எப்படி ரைட் பண்ணலான்னா தி ட்ரீ ஹேஸ் க்ரோன் ஸ்லோலி கன்சியூம் தி எர்த், இட் இஸ் ரூட்டட் டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாட் டஸ் த ட்ரீ ஃபீட் ஃப்ரம் த க்ரஸ்ட். இதுக்கு ஆன்சர் எப்படி ரைட் பண்ணலான்னா த ட்ரீ ஃபீட்ஸ் அப்பான் வாட்டர் அண்ட் ஏர் ஃப்ரம் த க்ரஸ்ட் ஆஃப் த
எர்த். நெக்ஸ்ட் வந்து தேர்டு பாருங்கள், 2 லைன்ஸ் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்ரஸ் ஹைட் ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின்னா, வாட் டஸ் த பிரேஸ் லெப்ரஸ் ஹைட் மீன்? ஆன்சர், leprous hide means the bark of the tree. It has rough skin with scales. Next, what comes out of the leprous hide? இதுக்கு ஆன்சர் வந்து sprouting leaves come out of the leprous hide. ஓகேவா? நெக்ஸ்ட்டு fourth one பாருங்க, the bleeding bark will heal and from close to the ground will rise curled green wings miniature bows. 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி இங்கே பாருங்கள், கொஸ்டின் வந்து வாட் வில் ஹேப்பன் டு த ப்ளீடிங் பார்க்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன எப்படி ரைட் பண்ணலான்னா, த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல் அண்ட் ரைஸ் அகெயின். நெக்ஸ்ட்டு வாட் வில் ரைஸ் ஃப்ரம் க்ளோஸ் டு த கிரவுண்ட். இதுக்கு ஆன்சர் எப்படி ரைட் பண்ணலாம், த கேர்ள்டு க்ரீன் ட்விங்ஸ் வில் ரைஸ் ஃப்ரம் க்ளோஸ் டு த கிரவுண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், த ரூட் இஸ் டு பி புல்ட் அவுட் ஆஃப் த ஆன்கரிங் எர்த். இதுக்கு ஆன்சர் எப்படி ரைட் பண்ணலாம், கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. வை ஷுட் த ரூட் பி புல்ட் அவுட்? ஆன்சர், த ரூட் ஷுட் பி புல்ட் அவுட் இன் ஆர்டர் டு கில் எ ட்ரீ கம்ப்ளீட்லி. Second one, what does anchoring earth mean? Answer, anchoring earth means the root fixed to the earth firmly like on anchor. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேஸ்ட் ஆன் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த போயம் ரைட் டவுன் த சம்மரி ஆஃப் த போயம் பை ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன் இதில் பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் நம்ம ரைட் பண்ணோம். இதில் வந்து நம்மளுக்கு வந்து போயம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டிங்கன்னா அதோட சம்மரியில் வந்து சம்மரி இங்கே கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. த போயட் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப், இந்த இடத்துல என்ன ரைட் பண்ணலாம், கில்லிங் எ ட்ரீ. எ லாட் ஆஃப் ஒர்க் ஹேஸ் டு பி டன் இன் ஆர்டர் டு கட் எ ட்ரீ கம்ப்ளீட்லி. It cannot be accomplished by merely cutting it with a knife. Next, the tree has grown strong with the help of sunlight, air and water for countless years. Even the bleeding bark of the tree gives rise to green twigs. Next, the bough sprouts new twigs and leaves. In a short period, they grow into a new tree. So, to cut completely, one should take out its roots completely from the soil. Then they should be exposed to sunlight to dry up. Only when the tree will be completely killed. இது மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, பேஸ்ட் ஆன் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த போயம் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் இன் ஏ சென்டென்ஸ் ஆர் டூ. நீங்கள் வந்து போயம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் ரைட் பண்ணணும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாட் இஸ் த போயம் அபவுட். இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து what is the poem about? Answer, the poem is about the act of killing a tree. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள், what are the lessons to be learned from the poem? Answer, we should not cut trees, we should protect our ecosystem. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள், what are the life source needed for a tree to grow? Answer, sunlight, air and water are the life source needed for a tree to grow. Next, what does the poet mean by bleeding bark? Answer, the tree also bleeds in the form of the liquid resin when it is chopped. Next, fifth one, what does the poet say no in the beginning of the third stanza? Answer, he wants to emphasize that it's not so easy to kill a tree. Next sixth one பாருங்க, how should the root be pulled out? Answer, the root has to be tied with a rope firmly. It should be snapped out forcefully and entirely. Next, what is hidden inside the earth for years? Answer, the white and wet sensitive part of the root is hidden inside the earth for years. Next பாருங்க, eighth one, what finally happens to the tree in this poem? Answer, finally the tree becomes brown and hard. It is twisted and dried up. At last the tree is killed completely. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸில் வந்து ஹவு மெனி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹவு டஸ் த போயட் பிரிங் அவுட் த பெயின் ஆஃப் த ட்ரீ. இதோட ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள்.
The poet explained the process of killing a tree in this poem. On killing a tree, we cannot kill a tree by merely cutting in with a jab of a knife. The act of hacking and chopping gives much pain to the tree. When the tree is split, the poet describes it as bleeding. The roots of the tree have to pull the roots of the tree have to be pulled out pulled out of the anchoring earth. They should be exposed to sunlight to dry up. Only then the tree will be completely killed. He considers that the tree is like a human being. Through this visual presentation, the poet makes the readers realize the pain inflicted on trees. Moral வந்து save the tree, save the earth. ஓகேவா? செகண்ட் பாருங்க, a tree does not grow in a day. Explain it with reference to the poem. இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். Contest என்னதுன்னா context. This line is taken from the poem on killing a tree written by Give Bade. Explanation: the seed of the tree germinates under the soil and sprouts out like a little plant. It feeds on the nutrients of the earth and observes the sunlight, water, and air for many years. It nourishes itself and then produces new twigs and develops into a big tree. Thus, a tree does not grow in a day. A plant takes a long time to grow into a big tree. Conclusion ரைட் பண்ணிக்கலாம். Thus, the poet describes how a tree grows up and becomes stronger. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. Why do you think the poet describes the act of cutting a tree? What effect does it have on you as a reader? Answer: the poet describes the act of cutting a tree in a very vivid terms. A tree cannot be cut by just one jab. It takes a long time and many strokes to cut a tree. Just cutting the tree is not enough. The root is the source of life for the tree, and the tree will grow again from the root. Therefore, the root must also be dug out that dried in the sun. Though the poet describes the act of cutting a tree, his real intention is what we should not cut trees, but we must protect our environment. ஓகேவா? இப்போ நம்ம 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கம்ப்ளீட் த டேபிள் பை ஐடென்டிஃபைங் லைன்ஸ் அகைன்ஸ்ட் த பொயட்டிக் டிவைசஸ் ஃப்ரம் த போயம். பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பொயட்டிக் டிவைசஸ் தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்ம ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன வரணும்? பெர்சானிஃபிகேஷன். செகண்டுக்கு பெர்சானிஃபிகேஷன். தேர்ட் ஒனுக்கு பெர்சானிஃபிகேஷன். த போயட் ஸ்பீக்ஸ் ஆஃப் ட்ரீஸ் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், லிசனிங் ஸ்கில் கொடுத்துருக்காங்க. லிசனிங் ஸ்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லிசன் டு த பேசேஜ் அபவுட் த நம்மாழ்வார் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆன் என்விரான்மெண்டல் ப்ரெஷர் ஃப்ரம் தமிழ்நாடு. அஸ் யூ லிசன் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின். த லிசனிங் ஆக்ட் கேன் பி ரிப்பீட்டட் இஃப் ரெக்வயர்ட். லிசனிங் ஸ்கில்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கீழே கேட்டிருக்காங்க. அது எந்த பேஜில் இருக்குது அந்த பேராகிராஃப் அப்படின்ன பேசேஜ் வந்து லிசனிங் பேஜ் இஸ் ஆன் பேஜ் நம்பர் 205 இருக்குது. ஓகேவா? அது பேஜ் நம்பர் 205 இருக்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பேஜ் நம்பர் 205 நம்மளுக்கு ஆன் கில்லிங் எ ட்ரீ லெசனுக்காக லிசனிங் பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மாழ்வார் பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நல்லா ரீட் பண்ணிக்கங்க. ஓகேவா? அங்கே இருக்குது 205 206 இருக்குது. இதை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து தான் நம்ம ஆன்சர் வந்து ரைட் பண்ணணும். ஓகேவா? இவர் தான் நம்மாழ்வார். ஓகே, இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஹூ இஸ் நம்மாழ்வார்? வாட் இன் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபார்மிங் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு ஆன்சர் வந்து இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நம்மாழ்வார் வாஸ் அன் அக்ரோனமிஸ்ட். He advocated the bread sandwich method and insisted that all inputs should come from within the farm. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் வந்து ஆன்சர் இங்கேயே கொடுத்துருக்கேன். இன் 1963 he worked for DASS. இதுக்கு ஆன்சர் த அக்ரிகல்ச்சரல் ரீஜனல் ரிசர்ச் ஸ்டேஷன் மட்டும் ரைட் பண்ண கூட போதும். அண்ட் ஏ சயின்டிஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, வாட் வாஸ் த டர்னிங் பாயிண்ட் இன் த லைஃப் ஆஃப் நம்மாழ்வார்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், தேர்ட் ஒனுக்கு வாட் வாஸ் த டர்னிங் பாயிண்ட் இன் த லைஃப் ஆஃப் நம்மாழ்வார். ஆன்சர்: த ரெவல்யூஷன் ஆஃப் ரீசைக்ளிங் த வேஸ்ட் டு பி யூஸ்ட் அஸ் ஆன் அவுட்புட் இன் ஃபார்மிங் வாஸ் ஹிஸ் டர்னிங் பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து, how is the bread sandwich method a boon to the farmers? இதோட ஆன்சர் பாருங்கள். The soil is made ready and the suggested practices followed without working on the soil for the second time. The farmers can go on sowing and reaping
throughout the year. This is the boon to the farmers. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன் வந்து pick out ideas from the passage to show that he learned first and then shared with farmers. ஆன்சர் வந்து he experimented with what he learned from the farmers, refined his knowledge and then have it back to them. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் வந்து explain in your own words the meaning of farming thus even in the 21st century. Answer explain in your own words the meaning of farming. இதுக்கு ஆன்சர் வந்து farming is not for making but a way of living and it is possible even in 21st century. ஓகேவா? நெக்ஸ்ட் செவன்த் ஒன் பாருங்க, give the synonyms of really and sustainable. ஆன்சர் எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா ரிலினா டிபெண்ட், சஸ்டைனபிளுக்கு மெயின்டெனபிள், இந்த மாதிரி நம்ம ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் எயித் ஒன், he never pushed ideas down anyone's throat means. ஆன்சர் வந்து கம்பல்டு. ஓகேவா? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு இப்போ 8 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரைட்டிங் ஸ்கில்லில் பாருங்கள், பேஸ்ட் ஆன் த ரீடிங் ஆஃப் த போயம் கம்ப்ளீட் த வெப் சார்ட் கிவன் பிலோ. இதில் பாருங்கள், இங்கே பாருங்கள், இதில் வந்து நம்மளுக்கு வெப் சார்ட் கொடுத்துருக்காங்க. போயம் நல்லா ரீட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கிவ் பட்டேல்ஸ் போயம் இஸ் அபவுட், இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து போயம் டு கிரியேட் ஏ நியூ அவேர்னஸ் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் கொடுத்துருக்காங்க. கட்டிங் ஏ ட்ரீ இஸ் அன் ஆக்ட் ஆஃப் மர்டர், டிஸ்அப்ரூவல் ஆஃப் மேன்கைண்ட் இஸ் ஃபெயிலியர் டு கேர் ஃபார் த எர்த். இதுக்கு ஆன்சர் எப்படி ரைட் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த இதுக்கும் 3 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீஸ் ஹேவ் டு பி ப்ரொடெக்டட். ட்ரீஸ் ஆல்சோ ஃபீல் பெயின் லைக் ஹியூமன்ஸ். ப்ரொடெக்ட் அவர் என்விரான்மெண்ட் பை பிளான்டிங் ட்ரீஸ். ஓகேவா? இதை வந்து நம்ம அந்த இதில் ரைட் பண்ணிக்கலாம். அந்த ட்ரீயில் வந்து நம்ம அந்த ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ஃபில்லிங் கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், லுக் அட் த 2 trees. ஒன் இஸ் கிரீன் ஃப்ளோரஸ் ட்ரீ அண்ட் த அதர் எ ப்ரௌன் வித்தரிங் ட்ரீ. அதாவது இங்கே ட்ரீ வந்து 2 trees நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 1 tree பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் கலரில் பசுமையாக இருக்குது, செகண்டில் இருக்கிறது வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது, வித்தரிங் ட்ரீயாக இருக்குது. ஓகேவா? இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இதை பற்றி லுக் அட் த 2 trees. இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிளாஸில் வந்து வில் நவ் பி டிவைடட் இன் 2 groups. 2 groups-ஆக நம்ம வந்து பிரிச்சுக்கணும். குரூப் ஏ, குரூப் பின்னு பிரிச்சுக்கலாம். குரூப் ஏ வந்து என்ன ரைட் பண்ணணும் அப்படின்னா, எ வில் லிஸ்ட் டவுன் த ஏஜென்ட்ஸ் தட் சப்போர்ட் எ ட்ரீஸ் க்ரோஸ். அந்த ட்ரீ வந்து க்ரோ ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை, ஏஜென்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத ரைட் பண்ணும். குரூப் பி வந்து அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த லிஸ்ட்டு எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், குரூப் ஏ, குரூப் பி. குரூப் ஏ ஏஜென்ட்ஸ் தட் சப்போர்ட் எ ட்ரீஸ் க்ரோத்துக்கு என்ன வேணும், ஃபெர்டைல் சாயில், சன்லைட், வாட்டர், நியூட்ரியன்ஸ், ப்ரொடக்ஷன் ஃப்ரம் அனிமல்ஸ், பிளான்டிங் மோர் ட்ரீஸ், ரெடியூஸ் பொல்யூஷன் த ஏர், develop more research in tree planting functions, encourage social forest. குரூப் பியில் ஏஜென்ட்ஸ் தட் ப்ரிவென்ட் ஏ ட்ரீஸ் க்ரோத்துன்னு போட்டுட்டு அது கீழே infertile soil, low sunlight, inadequate water, nutrients deficiency, grazing of animals, catastrophic events, pollution, harmful insects and disease, old age, timber harvest. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், டேக்கிங் க்ளூஸ் ஃப்ரம் த லிஸ்ட் ஆன் த போர்ட் கம்ப்ளீட் த ஃபாலோவிங் சார்ட்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த இப்போ லிஸ்ட் ரைட் பண்ணோம்ல, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிறத நம்ம வந்து சார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஹவு வில் யூ ப்ரொடெக்ட் ட்ரீஸ், நீங்கள் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க, உங்கள் ட்ரீஸை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் எப்படி ரைட் பண்ணணும் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஐ வில் நாட்டில் என்ன ரைட் பண்ணலாம், ஐ வில் நாட் என்கரேஜ் டீஃபாரஸ்டேஷன். ஐ வில் மேக் த ஏர் ஃப்ரீ ஃப்ரம் பொல்யூஷன். நெக்ஸ்ட்டு ஐ வில் யூஸ் பைசைக்கிள் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டு ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட். ஐ வில் நாட் கட் டவுன் த ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு ஐ வில் பிளான்ட் மோர் ட்ரீஸ். அடுத்து ஐ வில் நாட் யூஸ் வெஹிக்கிள்ஸ் தட் பொல்யூட் த ஏர். ஐ வில் பேவ் த வே ஃபார் எ க்ளீன் என்விரான்மெண்ட். இந்த மாதிரி நம்ம வந்து ரைட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரைட் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.